Hi friends, welcome to my channel. இன்னைக்கு 12th mathsல applications of differential calculusல exercise 7.5ல first sum தான் பார்க்க போறோம். Evaluate the following limit if necessary using L'Hopital rule. L'Hopital rule யூஸ் பண்ணி தான் இந்த சம் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைட் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்ததை எழுதிக்குவோம். என்ன கொடுத்துருக்காங்க? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 minus cos x by x squared. இப்போ நம்ம x க்கு பதிலா 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இப்போ போட்டோம்னா 1 minus cos 0 ஓட வேல்யூ 1. 0 squared 0. 1 minus 1 0. அப்ப 0 by 0 indeterminate formல நமக்கு வந்துருச்சு. indeterminate formும் இங்க fraction இருந்தா நம்ம L'Hopital rule வந்து அப்ளை பண்ணலாம். அப்ப நம்ம L'Hopital rule வந்து அப்ளை பண்ணணும். L'Hopital rule எப்படி அப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த லிமிட் அப்படியே எழுதிக்குவோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. மேல தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணனும், கீழ தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணனும். மேல தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 மைனஸ் cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x. ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப பிளஸ் sin x. கீழ x பவர் n, n into x பவர் n minus 1, அப்ப 2x. அப்ப நமக்கு என்ன இருக்கும்? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x. 0 plus sin x னா sin x by 2x. இப்ப x க்கு பதிலா 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்ப sin 0 0. 2 into 0 0. இப்பயும் 0 by 0 indeterminate formல வந்துருச்சு. fractionல இருக்கு. அப்ப நம்ம L'Hopital rule வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லிமிட் அப்படியே எழுதிக்கணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x டிஃபரன்ஷியேட் பண்ணனும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x தான். 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2. x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. சரிங்களா? அதனால 2 மட்டும் தான் இருக்கும். இப்போ x க்கு பதிலா 0 போட போறோம். cos 0 ஓட வேல்யூ 1. கீழ x டேர்ம் இல்ல, அப்ப 2. அப்ப 1/2 தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ அடுத்த சம் பாப்போம். செகண்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு. இது L'Hopital rule யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் x க்கு பதிலா என்னது இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இது இன்டிடெர்மினேட் ஃபார்ம்ல வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோம் ஃபர்ஸ்ட். அப்ப இன்ஃபினிட்டி ஸ்கொயர்ட் இன்ஃபினிட்டி, 2 into இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி மைனஸ் 3 இன்ஃபினிட்டி தான். இங்க இன்ஃபினிட்டி ஸ்கொயர்ட் இன்ஃபினிட்டி, இங்க 5 into இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி தான். இன்ஃபினிட்டி பிளஸ் 3 இன்ஃபினிட்டி தான். சரிங்களா? அப்ப இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி இன்டிடெர்மினேட் ஃபார்ம்ல வந்துருச்சு. ஃபிராக்ஷன்ல இருக்கு. நம்ம L'Hopital ரூல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா லிமிட் அப்படியே எழுதிக்கணும். மேல தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணனும், கீழ தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணனும். மேல தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணா ஏற்கனவே 2 இருக்கு. அப்ப 2x மாறிடும். x ஸ்கொயர்ட் அப்படின்னா x பவர் n ல இருக்கு. n into x பவர் n minus 1. அப்ப 2x மைனஸ் இது 0 ஆயிரும். ஏன்னா x டேர்ம் இல்லாதனால 0. இப்ப x ஸ்கொயர்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. 5x டிஃபரன்ஷியேட் பண்ணா x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அப்ப மைனஸ் 5. இங்க x டேர்ம் இல்லாதனால பிளஸ் 0. அப்ப நமக்கு என்ன இருக்கும்? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 4x இருக்குமா? 4x minus 0 விட்டுருங்க. 4x மட்டும் இருக்கும். இங்க 2x minus 5 இருக்கும். plus 0 விட்டுருங்க. இப்ப x க்கு பதிலா நம்ம இன்ஃபினிட்டி போட போறோம். அப்ப 4 into இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி, 2 into இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி minus 5 இன்ஃபினிட்டி. இப்ப இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி இன்டிடெர்மினேட் ஃபார்ம்ல வந்துருச்சு. ஃபிராக்ஷன்ல தான் இருக்கு. நம்ம திருப்பி L'Hopital ரூல் வந்து அப்ளை பண்ண போறோம். லிமிட் அப்படியே எழுதிக்கிறோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 4x டிஃபரன்ஷியேட் பண்ணா 4, x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, இந்த 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2. இங்க x டேர்ம் இல்லாதனால இங்க 0 ஆயிரும். சரிங்களா? அப்ப 4 minus 2 நமக்கு வந்து என்னது 2. அவ்வளவுதான் இந்த சம். அடுத்த சம் போவோம். தேர்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா இது L'Hopital ரூல் யூஸ் பண்ணி தான் பண்ணப்படும். ஃபர்ஸ்ட் இன்டிடெர்மினேட் ஃபார்ம்ல வருதான்னு சொல்லி நம்ம பாத்துக்குவோம். x க்கு பதிலா இன்ஃபினிட்டி போட போறோம். இன்ஃபினிட்டி பை லாக் இன்ஃபினிட்டியோட வேல்யூ இன்ஃபினிட்டி தான். அப்ப இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல வந்துருச்சு. ஃபிராக்ஷன்ல இருக்கு.
லோபிதால் ரூல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும்னா லிமிட் அப்படியே எழுதிக்கணும். மேல தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும், கீழே தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். மேல தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, கீழே தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x. log xனா 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணா. இது எப்படி எழுதிக்கலாம்னா லிமிட் x tends to infinity. இந்த x மேல போயிடும், x/1 வரும், நம்ம xன்னு எழுதிக்கலாம். அப்ப xக்கு பதிலா இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இன்ஃபினிட்டி. அவ்வளவுதான். அவ்வளவுதான் இந்த சம். அடுத்த சம் போவோம். இப்ப நம்ம அடுத்து வந்து 4th சம் தான் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்றத நம்ம எழுதிக்குவோம். லிமிட் x tends to π/2 minus secant x by tan x. ஃபர்ஸ்ட் secant xனா எப்படி எழுதிக்கலாம்னா 1/cos x ன்னு எழுதிக்கலாம். secant x 1/cos x ன்னு எழுதிக்கலாம். tan x வந்து sin x/cos x ன்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். அதே போல sin 0 0 sin π/2 வந்து 1, cos 0 1, cos π/2 வந்து 0. சரிங்களா? இது தெரிஞ்சா இந்த சம் ஈஸியா போட்டுறலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா xக்கு பதிலா π/2 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப xக்கு பதிலா π/2 போட்டோம்னா secant π/2. secantனா நமக்கு என்ன தெரியும் 1/cos π/2. cos π/2 ஓட வேல்யூ வந்து 0. அப்ப 1/0. 1/0னா என்னது இன்ஃபினிட்டி. அடுத்து இங்க tan π/2. அப்ப sin π/2. sin π/2 ஓட வேல்யூ 1. cos π/2 ஓட வேல்யூ வந்து என்னது 0. அப்ப 1/0 இது இன்ஃபினிட்டி தான். அப்ப நம்ம இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி இன்டிடெர்மினேட் ஃபார்ம்ல வந்துருச்சு. சரிங்களா? இது ஃபிராக்ஷன்ல இருக்கு. நம்ம லோபிதால் ரூல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிக்குவோம். இப்ப secant tan இருந்தா கஷ்டம். இத வந்து டிட்டர்மைன் பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தா போகும். இதே இது sin காசுக்கு மாத்துறீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்ப இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்குவோம். லிமிட் அப்படியே வச்சுக்குவோம். x tend to π/2 minus secant x நம்ம எப்படி எழுதலாம் 1/cos x ன்னு எழுதலாம். அப்ப 1/cos x. tan x எப்படி எழுதலாம் sin x/cos x ன்னு எழுதலாம். sin x/cos x. இப்ப இது வந்து மேல போயிருமா? இப்ப இந்த cos x sin x ஓட சேர்ந்துரும். அப்ப லிமிட் x tends to π/2 minus இந்த cos x மேல போயிரும், கீழே வந்து cos x into sin x ன்னு இருக்கும். அப்ப இந்த cos x கேன்சல் ஆயிரும். அப்ப நமக்கு இருக்கிறது வந்து லிமிட் x tends to π/2 minus 1/sin x ன்னு இருக்கும். இப்ப நம்ம இப்ப வந்து செக் பண்ணிக்குவோம். xக்கு பதிலா π/2 வந்து போடுவோம். இப்ப xக்கு பதிலா π/2 போட்டோம்னா sin π/2 என்னது 1. அப்ப 1/1 1. அப்ப நம்ம லோபிதால் ரூல் அப்ளை பண்ணாமே நமக்கு ஆன்சர் வந்து வந்துருச்சு. சரிங்களா? அவ்வளவுதான் இந்த சம். தேங்க்யூ.